சின்ன வயசுலேருந்து அப்படியே வான அளவுக்கு அண்ணாந்து பார்த்த மிக பிரமாண்டமான கலைஞர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் இந்த விருது பெறுறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமாக செல்வமணி சார், அவருடைய படங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் வந்து எத்தனை தடவை பார்த்தோன்னு எண்ணிக்கையே தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி விக்ரம் சார் வந்து குடும்ப படங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் அடிச்சிக்க முடியாது. கடைசியாக தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஓடின படம் அப்படின்னா விக்ரம் சார் படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூரியவம்சத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு நாட்கள் படங்கள் ஓடி இருக்குமான்னு தெரியல. இந்த 2 ஜாமான்கள் கையிலால் இந்த விருது வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மேடையில் ஏறதுக்கு முன்னாடியே ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவருடைய புகைப்படத்தை பார்த்தேன். வணங்குறேன், ஐயாவை வணங்குறேன். அவர் எழுதின அந்த சினிமா, தமிழ் சினிமா வரலாற்றில் என்னுடைய பெயரையும் இடம்பெற செய்தார். அவர் வந்து எங்களெல்லாம் ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லுவார், எங்களை வந்து நண்பர்னு சொல்லுவார். மீச முளைக்காத பருவத்திலிருந்து அப்படி சொல்லுவார். அவருடைய மகன் டைமண்ட் பாபு அவர்கள், சிங்காரவேல் அவர்கள், ரியாஸ் அவர்கள், மௌன ரவி அவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய இவ்வளவு பெரிய பிரமாண்டமான விழாவில் இந்த விருது வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா வந்து அண்ணன் செல்லதுரை அண்ணன் வந்து அவர் சொல்லும்போது உண்மையில எனக்கு கண்ணெல்லாம் கலந்தது. ஒரு ஆடு மாடு ஊர்ல வைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஆள் இன்னைக்கு கேமரா பின்னாடி நிக்க வைக்க உங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னாரு. உண்மையிலே வந்து நெகிழ்ந்து போயிட்டேன். அந்த மனதிலேருந்து பேசினாரு. அவர் வந்து விகல்பம் இல்லாம அது ஒரு வெள்ளந்தி மனிதனா, தெக்கித்தி மனிதனா மனதிலேருந்து பேசினாரு. இந்த இந்தியன் படோரமால இந்த ஆணிரை குறும்படம் வர்றதுக்கு காரணமாக இருந்த முக்கியமான என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள்ல அண்ணன் செல்லதுரை அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வந்து முக்கியமா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய கருவறை நான் இயக்கி தயாரித்த கருவறை அந்த குறும்படம் வந்து அதுக்கு வந்து மியூசிக் வந்து ஜனாதிபதி விருது, தேசிய விருது வந்து ஸ்ரீகாந்த் தேவா வாங்கினாரு. எல்லாரும் சொல்லுவாங்க நீ டைரக்ஷன் பண்ண படத்துக்கு அவர் கிடைச்சிருக்க அப்படின்னு. அப்படி இல்லை, அவரு மியூசிக் பண்ணதுனாலதான் என் படம் வந்து ஒரு தேசிய விருது பெற்ற படமா மாறுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு 27 வருஷமா சினிமாவில் இருக்கிறேன். என்ன சாதிச்சு அப்படின்றத விட நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இருக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி கீதா கைலாசம் விருது பெற்றாங்க. அன்னைக்கு 50 படங்கள் தாண்டிட்டாங்க. என்னுடைய கட்டில் திரைப்படத்தின் மூலமா தான் அவங்களை நான் வந்து நடிகையை அறிமுகப்படுத்தினேன். இது மாதிரி சினிமாவில் வந்து ஏதோ ஒன்று தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன். 27 வருஷமா சினிமாவை தவிர வேற எந்த சோறும் கிடையாது எனக்கு. அதுல தான் சினிமாவை சம்பாதிக்கிறது தான் நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த விருது வாங்குறதுக்கு 27 வருஷம் ஆயிருக்குது. இந்த விருது வாங்குறதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது கலைஞர் தலைமையில் கொடுக்கப்பட்ட போது ஒரு நியூ பிலிமானியரோட பத்திரிகையாளர் நான் வரும்போது நம்ம டைமண்ட் பாபு அவர்கள் வாசகம் நின்று என்ன ஒரு பத்திரிகையாளராக வரவேற்றாரு. அதே மேடையில் ஒரு இயக்குனராக விருது பெறுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. ஸ்ரீகாந்த் சார் ஒரு வாரம்.